ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வருடம் உண்டான பலன்கள். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. சனி உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்துல இருக்கார், ஆட்சி பெற்று போயிருக்கார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கும்ப ராசியில் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தோன்னா உங்களுக்கு 7.5 சனி இன்னும் ஒரு மாதம் இருக்குது. அதற்கு பிறகு 7.5 சனியை விட்டு சனி பகவான் 7.5 வருஷத்தை கடந்து வெளியில் போயிடுறார். 7.5 வருஷம் பட்ட பாடு நினைத்து பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் எவெண்ட் மாதிரி தெரியும். சரி, இந்த மாதம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தோம்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம். உங்களுடைய ராசியிலேயே 4 கிரகங்களும் இருக்குது. இந்த மாதம் ஆரம்பித்த உடனேலேருந்து 4 கிரகங்களும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய ராசியில் புதன் இருக்கிறதுனால திக்வலம் பெறார், செவ்வாய் உச்சம் பெற்று போகிறார், பெரிய விசேஷம். உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்று போகிறதுனால வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வீடு மனை மூலியமாக லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 4ஆம் அதிபதின்றவரே உச்சம் பெற்று உங்களுடைய ராசியிலே இருக்கார். அதனால் வீடு மனை மூலமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பும், தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பும், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி தனஸ்தானத்தில் தனக்காரகனால் பார்க்கப்படுறதுனால, தனஸ்தான அதிபதியை பார்க்கப்படுறதுனால உங்களுக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா சனி பகவான் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் பேசக்கூடியது நேர்மையாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு அது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதிய வேலை கிடைக்கும். வேலையில் ஏற்றம் மாற்றம் நிச்சயமாக ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ராசிக்கு 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் வேறு இருக்கார். சூடு சம்பந்தமான உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா சூரியன் செவ்வாய் 2 பேருமே இருக்க. சூரியன் அஷ்டமாதிபதி வேறு, அதனால் செவ்வாய் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ஏதாவது லேண்டு அந்த மாதிரியான விஷயங்கள், மைனிங், அதை தவிர இந்த இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய வியாபாரங்கள் வெற்றிகரமாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 9-10 அதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கோவில் அந்த மாதிரி பொதுவான விஷயங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 27/1/2026 புதன் உங்களுடைய ராசிக்கு அடுத்த ராசியான 2ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கேயும் 3 கிரகம் மாறுது. அதற்கு பிறகு சுக்கிரனும் போகிறார். 4 கிரகங்கள் 2ஆம் இடத்துல போய் இருக்கிறது வலுப்பெற்று போகிறது குருவின் பார்வையினால். அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். இருந்தாலும் ஜாகிரதையாக பேசுகிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போட்டி தேர்வில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும். உடல் நலத்தில் உங்களுக்கு செவ்வாயும் சூரியனும் இருக்கிறதுனால உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜாகிரதையாக இருக்கும். நிலம், வீடு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக பண லாபம், அதீதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்பும், வீடு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பும், தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பும், தாய்க்கு உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பேச்சின் மூலியமாக வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய வாய்ப்பு உண்டு.
புதிய வேலையில் மாறுதல், வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தாயின் உடல்நிலையும் தந்தையின் உடல்நிலையும் சீராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில நாட்கள் நீங்கள் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. அதாவது எந்த ஒரு புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா 2/2/2026 5/2/2026 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோவில்கள்லையோ இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு துளசி செடி வாங்கி தானமாக கொடுங்க. அது சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது. அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் இந்த சனி பகவான் உங்களுடைய 7.5 சனியை விட்டு போகிறதுனால காலபைரவரை போய் வழிபடுங்க. காலபைரவர் சனி பகவானுடைய குருநாதர்னு சொல்லக்கூடியவர். காலபைரவர் சிவன் கோவிலில் வடகிழக்கு மூலையில் இருப்பார். அவரை போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு 2 தரம் இந்த காலபைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதுவும் தேய்பிறை அஷ்டமியில் சேவிக்கிறது ரொம்பவுமே விசேஷம். காலபைரவரை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், கடன்கள், அதாவது கொடுத்த கடன்கள்லாம் வசூலாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் இருக்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது.